வெல்கம் டு அதன் அகாடமி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிசி எக்ஸாம்ல உளவியல் பகுதியில் கேட்கக்கூடிய வினாக்களை தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி 3 வீடியோ போட்டிருப்போம். சரிங்களா? ஒன்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸை உள்ளடங்கின ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருப்போம். அதுக்கப்புறம் மாடல் டெஸ்ட் 1, மாடல் டெஸ்ட் 2, அது போல 2 வீடியோ போட்டிருப்போம். இப்போ நம்ம பார்க்க போறது மாடல் டெஸ்ட் 3. சரிங்களா? நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அருண் அகாடமி சேனல் விசிட் பண்றீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் பிசி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? நீங்க உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு, அதாவது பிசி எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம அருண் அகாடமி டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணிருக்கோம். நீங்க ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிட்டு நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட்டுங்க. நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் இருந்து பார்க்கலாம். சரிங்களா? மொத்தமா 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இந்த செக்ஷன்ல. நம்ம 25 கொஸ்டின்ஸ் அதே பேட்டர்ன்ல தான். சரியா? அதுக்கு முன்னாடி இயர்ல என்ன மாதிரி பேட்டர்ன்ல கொஸ்டின்ஸ் கேட்கறாங்களோ அந்த பேட்டர்ன்ல தான் நம்ம பண்ணிருக்கிறோம். கண்டிப்பா ஃபியூச்சர்லயும் கிட்டத்தட்ட இந்த பேட்டர்ன்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? நீங்க கொஞ்சம் நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா 25 கொஸ்டினுமே உங்களால எழுத முடியும். அந்த மாதிரி ரொம்ப பேசிக்கா தான் இருக்கும். கொஞ்சம் லாஜிக்கா திங்க் பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். சரிங்களா? வேற ஒன்றும் இருக்காது. ஈஸியா பண்ணலாம். சரிங்களா? சரி, நான் இப்ப கொஸ்டினை படிக்கிறேன், கவனிங்க. ஒரு பழத்தோட்டத்தில் 5776 மரங்கள் உள்ளன. மேலும் ஒரு வரிசையில் எத்தனை மரங்கள் இருக்கிறதோ அத்தனை வரிசைகளும் இருக்கும் வகையில் மரங்களின் எண்ணிக்கையும் உள்ளது எனில் வரிசைகளின் எண்ணிக்கை டேஸ் ஆகும். சரிங்களா? அதாவது ஒரு பழத்தோட்டத்தில் மரங்கள் இருக்கு, எக்ஸ் மரங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஈக்குவலண்டா எக்ஸ் வரிசை இருக்கான். சரிங்களா? இப்ப மொத்தமா இது ரெண்டையும் பெருக்கினா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5776 வரும். சரிங்களா? ஏன் இதை பெருக்கணும் அப்படின்னா, இப்ப உதாரணமா ஒரு ரோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல 3 பேர் உட்காந்துருக்கோம் அப்படின்னா, இப்ப 3 ரோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3 ரோலயும் 3 பேர் இருக்காங்கன்னா நம்ம இதுல எத்தனை பேர் இருக்காங்கன்னா இந்த ரோவோட இன்னைக்கு 1 2 3 1 2 3 அப்ப 3 × 3 போட்டோம்னா இதுல எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிடலாம் தானே. 1 2 3 4 5 6 7 8 9ன்னு என்றதை விட கம்மி எண்ணிக்கையில் இருக்கும்போது எண்ணிடலாம். இப்ப அதிக எண்ணிக்கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு ரோக்கு 18 பேர் இருக்காங்க. அது மாதிரி 18 ரோ இருக்குன்னா எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கேட்டாங்கன்னா 18 × 18ன்னு போட்டு டக்குன்னு ஆன்சர் வந்துடும் இல்லைங்களா? அப்ப இதுக்கு பெருக்கல் தான் ரொம்ப ஷார்ட்கட். சரிங்களா? அப்ப ரோவும் அந்த மரங்களோட எண்ணிக்கையும் சேம் அப்படிங்கும்போது ரெண்டையும் பெருக்கிக்கங்க. சரி, ரெண்டையும் நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். சரிங்களா? அப்ப எக்ஸையும் பெருக்கினா என்ன வரும்னா எக்ஸ் ஸ்கொயர் வரும். எக்ஸ் ஸ்கொயர் 5776. அப்ப எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சோம்னா போதும். நம்ம மரங்களோட எண்ணிக்கையும் சொல்லிடலாம், எத்தனை ரோ இருக்கு, அதாவது எத்தனை வரிசை இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிடலாம். சரியா? அப்ப இந்த ஸ்கொயர் இருக்கு இல்லைங்களா, இத ஈக்குவல் டு இந்தாண்ட கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்னா ரூட் ஆகும். சரியா? 5776. சரிங்களா? இப்ப அது ரூட் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா காரணிப்படுத்தலாம். சரிங்களா? பகையன் காரணிப்படுத்தலாமா? கவனிங்க. 5776 நீங்க என்ன பண்ணணும்னா 2ஆம் வாய்ப்பாடுல வகுக்கணும். சரி, எதுல வகுக்குதுன்னு பாருங்க. 2ஆம் வாய்ப்பாடு பகையன்னா 2 3 அப்புறம் 7 5 அடுத்து 11 இதெல்லாம் பகையன்கள். சரிங்களா? 11 13 அப்புறம் 17 19 இதெல்லாம் பகையன்களால வகுத்துட்டே வாங்க. சரிங்களா? வகுத்துட்டே வந்தீங்கன்னா 2 முறை இருக்கிற நம்பரை நீங்க ஒரு முறை எடுத்துக்கணும். சரியா? 2 முறை ரிப்பீட் ஆகுதுன்னா அந்த எண்ணை ஒரு முறை எடுத்துக்கணும். இப்ப 2ஆல் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2ஆல் அடிச்சோம்னா என்ன வரும்? இங்க 2 வரும். 5ல 2 முறை இருக்கு, மீதி 1. 17ல 2 8 முறை, திரும்பி 1 வரும். 17ல 2 8 முறை. இங்க என்ன இருக்கும்? 6 இருக்கும். இங்க 1 ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா 16 ஆயிரும். இந்த 6ங்கிறது இங்க இருந்து ஒரு மீதியை இங்க ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா 16 ஆயிரும். அப்ப இங்க 8. திரும்பவும் நீங்க 2ஆம் வாய்ப்பால் அடிக்கணும். 2ஆம் வாய்ப்பால் அடிச்சீங்கன்னா 1 4 4 4. திரும்பவும் நம்ம 2ஆம் வாய்ப்பால் அடிக்கலாம். 2ஆம் வாய்ப்பால் அடிச்சுன்னா 7 2 2. திரும்பவும் நீங்க 2ஆம் வாய்ப்பால் அடிக்கலாம். 2ஆம் வாய்ப்பால் அடிச்சுன்னா என்ன வரும்? 3 மீதி 1 6 1. சரிங்களா? இப்ப 361 நம்ம டைரக்டா 19ஆம் வாய்ப்பால் அடிக்கலாம் தானே. 19ஆம் வாய்ப்பால் அடிச்சோம்னா, சரிங்களா, நல்லா கவனிங்க. நான் நோட் பேட்ல எழுதுறதுனால கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் கிளியரா இருக்காது. நான் சொல்றதை கவனிச்சாதான் உங்களால நான் என்ன எழுதுறேன் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும். சரியா? ரைட். அப்ப இங்க 19 பாருங்க, இங்க 19 மீதி இந்த 361 19 அடிச்சா இங்க மீதி என்ன வரும்னா 19 வரும் இல்லையா? 19 19 361 அவ்வளவுதான். சரியா? மீதி இல்ல, வகுத்தம்னா வர ஈவு. சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த 2 2 இருக்கா, 2 2க்கு நீங்க ஒரு 2 எடுத்துக்கணும். நம்ம இந்த விடையை கண்டுபிடிக்க எக்ஸோட மதிப்பு, அந்த எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்க 2 2க்கு ஒரு 2 எடுத்துக்கணும். இன்டூ இந்த 2 2க்கு நீங்க எடுத்துக்கணும் ஒரு 2 எடுத்துக்கணும். இன்டூ இந்த 2 19க்கு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு 19 எடுத்துக்கலாம். சரி, அதுக்கு நிறைய ஷார்ட்கட்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போதைக்கு இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம தனியா சிம்பிளிபிகேஷனுக்கு நம்ம ஷார்ட்கட் வீடியோ எல்லாம் போட்டிருக்கோம். அதுல இதுக்கான ஷார்ட்கட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன். சரிங்க? இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணாம
எப்படி நம்ம ஈஸியா பண்றது அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். நீங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, அதுக்கெல்லாம் ஷார்ட்கட்ஸ் வந்துட்டு அதில் கிளியரா சொல்லியிருப்பேன். இப்ப 2 2 4 4 19 என்னன்னா 76. அப்ப அங்க 76 மரங்கள் இருக்கு. அதே மாதிரி 76 வரிசை இருக்கு. சரியா? அப்ப இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 76. பி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரியா? இப்ப அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி, ஒரு அலுவலகத்தில் 216 மேசைகள் மற்றும் 264 நாட்காலிகள் உள்ளன. 216 மேசைகளும் 264 நாட்காலிகளும் உள்ளன. 1/6 மேசைகள் மற்றும் 1/4 நாட்காலிகள் உடைந்திருந்தால் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு மேசை மற்றும் ஒரு நாட்காலி தேவைப்பட்டால் எத்தனை பேர் அலுவலகத்தில் வேலை செய்திருக்க கூடும் அப்படிங்கிறாங்க. சரியா? அதாவது 216 மேசைகள்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா 1/6 மேசைகள் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா உடைஞ்சு போச்சான். சரியா? அப்ப இப்ப உடையாம எத்தனை மேசைகள் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 216. சரியா? மேசைன்னு எழுதிக்கலாம், டேபிள்ஸ். சரிங்களா? டேபிள்ஸ் தான் நம்ம மேசைகள்னு சொல்லுவோம். எவ்வளவு இருக்குன்னா 216ல 6 பங்குல ஒரு பங்கு உடஞ்சு போச்சு பாருங்க, ஒரு பங்கு உடஞ்சு போச்சு. அப்ப மீதி என்ன இருக்கும்? 5 பங்கு இருக்கும். அப்ப இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணா வரும் 330. மீதி இங்க 21ல 6 330, மீதி என்ன இருக்கா 3, 36ல 6 630 இன்டூ 5 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு எவ்வளவுன்னா 180 டேபிள்ஸ் வந்துடும். சரியா? அப்ப சேர்ஸோட எண்ணிக்கை பாருங்களேன். சேர்ஸோட எண்ணிக்கை, நாட்காலி இருக்கு இல்லைங்களா, அதோட எண்ணிக்கை என்னன்னா 264ல 264ல 4ல ஒரு பங்கு உடஞ்சு போச்சான். அப்ப 4ல 3 பங்கு இன்னும் உடையாம இருக்கும். சரியா? அப்ப அது என்ன கண்டுபிடிக்கலாம். இதால இதை அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 26 4 அடிச்சிங்கன்னா 6, மீதி 2 6. அப்ப 66 இன்ட்டு 3ங்க. 66 இன்ட்டு 3னா 3 18, 180 பிளஸ் ஒரு 18. அப்ப 198 சேர்ஸ் வருங்க. சரிங்களா? அப்ப 180 டேபிள்ஸும் 180 டேபிள்ஸும் 198 சேர்ஸும் இருக்குங்களா. சரிங்களா? இப்ப உடையாம இருக்கு. இப்ப எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு சேர் ஒரு டேபிள் போடணும்னா நம்ம சேர்ஸோட எண்ணிக்கையில நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் 18 சேர்ஸ் மீறும். ஏன்னா டேபிள் பாருங்க ஒன்னு தான் இருக்கு இல்லையா. அப்ப டேபிள்ஸ் எண்ணிக்கையில் எடுத்தோம்னா நமக்கு 150 டேபிள், சேர்லயும் நம்ம 150 எடுக்கலாம் இல்லையா. மீதி 18 இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப எல்லாத்துக்கும் ஈக்குவலா ஒரு டேபிளும் ஒரு சேரும் போகணும்னா இந்த 2 எண்ணில் எது குறைவா இருக்கோ அதைத்தான் நம்ம எடுத்துக்கணும். சரியா? இன்கேஸ் சேர் வந்துட்டு குறைவான எண்ணிக்கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 160 இருக்குன்னா நம்ம அங்க இருக்கிற ஆட்கள் வந்துட்டு 160 லாஜிக் எடுத்துக்கலாம். நான் சொல்ற லாஜிக் புரியுதுங்களா? இப்ப அந்த அலுவலகத்துல ஒரு மேஜையும் ஒரு சேரும் போடணும்னா எத்தனை பேர் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா 180 பேர் இருக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? நம்ம எல்லாமே சேர்ஸா எடுத்துட்டு வச்சுக்கோங்க, 198 பேர் இருக்காங்கன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஒரு 18 பேருக்கு எது பத்தாம போயிடும் அப்படின்னா டேபிள் பத்தாம போயிடும். ஆனா 150 பேர் இருக்காங்கன்னா டேபிளும் ஒவ்வொன்று போட முடியும், சேர்ஸும் நமக்கு ஈக்குவலா ஒன்னு போட முடியும். நம்ம கிட்ட எக்ஸ்ட்ராவே ஒரு 18 இருக்கும். சரியா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 180. லாஜிக் நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 3 5 0 6 ஆகிய இலக்கங்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட மிக சிறிய 4 இலக்க எண் எதுன்னு கேட்கிறாங்க. சரியா? 4 டிஜிட் நம்பர். சரிங்களா? இது ஒரு 4 டிஜிட் நம்பர், இது வந்து 3 டிஜிட். ஏன்னா 0ல ஸ்டார்ட் ஆகாது இல்லையா. இப்ப 0ல ஸ்டார்ட் ஆகுதுன்னா இதை நம்ம 3 டிஜிட் தான் எடுத்துப்போம், இதுவும் நம்ம 3 டிஜிட் தான் எடுத்துப்போம். அப்ப இது ரெண்டுல நம்ம எதுன்னு ஆன்சர் பார்க்கணும். சரியா? அப்ப 4 இலக்க மிகச்சிறிய நம்பர் அப்படின்னா இது 0வை தவிர மீது எது வேணாலும் முன்னாடி இருக்கலாம். ஆனா ஸ்மாலர் நம்பர்ல இருந்து நீங்க பிக்கர் நம்பருக்கு போகணும். சரியா? சிறிய எண்ணில இருந்து பெரிய எண்ணுக்கு போகணும். அப்ப சிறிய இலக்கம் என்னன்னா 3 எடுத்துக்கலாம். 3க்கு அடுத்து 0, 0க்கு அடுத்தது இந்த 5 எடுத்துக்கலாம், 5க்கு அடுத்து 6 எடுத்துக்கலாம். அப்ப 3056. சரிங்களா? இது நம்ம எடுத்துக்க முடியாது. இது பாருங்க 3506 வருது. அப்ப இது எடுத்துக்க முடியாது. அப்ப இந்த கேள்விக்கான ஆன்சர் என்னன்னா 3056. சரிங்களா? இது ரெண்டுல ஏதாச்சும் செலக்ட் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? நம்ம எதை செலக்ட் பண்ணோம்? 3056 தான். இது எது செலக்ட் பண்ணிடக்கூடாது. சரியா? இதுதான் 4 இலக்க எண்ணே கிடையாது, இதுவும் 4 இலக்க எண் கிடையாது. இது ரெண்டுமே 3 இலக்க எண்கள். சரியா? அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு பையில 2 ரூபாய் 5 ரூபாய் 10 ரூபாய் நாணயங்கள் வந்துட்டு 5 பங்கு 7 பங்கு 8 பங்கு விகிதத்துல இருக்கான். சரியா? மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 1250 ரூபாய் இருக்குன்னா பையில உள்ள 5 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்கிறாங்க. நீங்க அப்ப என்ன பண்ணணும்னா இதை பிரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த பங்குகளா பிரிக்கணும்னா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த காசு இருக்கு இல்லைங்களா, அந்த பணத்தோட விகிதமா இருக்கணும். இது வந்து நாணயத்தோட விகிதமா இருக்கு, அதை நம்ம என்ன பண்றோம் மதிப்போட விகிதமா மாத்துறோம். அப்ப என்கிட்ட 2 ரூபாய் நாணயங்கள்ல வந்துட்டு சரிங்களா 5 பங்கு இருக்குன்னா என்கிட்ட மொத்தமா எவ்வளவு மதிப்பு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 பங்கு மதிப்பு இருக்கும். சரியா? 2 ரூபாயில 10 பங்கு மதிப்பு இருக்கும். அதே மாதிரி 5 ரூபாய் நாணயங்கள்ல என்கிட்ட வந்துட்டு 7 பங்கு இருக்குன்னா மதிப்பு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 35 பங்கு இருக்கும். அதே மாதிரி
8 ரூபாய் 10 ரூபாய் நாணயங்கள்ல 8 பங்கு. சரியா? அதாவது 10 ரூபாய் நாணயங்கள்ல வந்துட்டு 8 பங்கு இருக்குன்னா 80 பங்கு மதிப்பு இருக்கும். இது எல்லாத்தையும் கூட்டினா மொத்த மதிப்பு என்ன வருது பாருங்க. இது எல்லாத்தையும் கூட்டினா 90, 125. இந்த 125 பங்கு தான் எதுக்கு சமம் அப்படின்னா 1250 ரூபாய்க்கு சமம். சொல்றது புரியுதுங்களா? நம்ம என்ன பண்ணணும், இந்த நாணயத்தோட மதிப்பையும் சரிங்களா நாணயத்தோட விகிதத்தையும் பெருக்கி ஒவ்வொரு நாணயத்திலயும் மொத்தம் எவ்வளவு மதிப்பு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் பங்குகள்ல. சரிங்களா? அப்ப 125 பங்கு தான் எதுக்கு சமம், 1250 ரூபாய்க்கு சமம். அப்ப ஒரு பங்கு என்னன்னா, இது அப்படியே வகுத்தீங்கன்னா ஒரு பங்கு வந்துடும். ஒரு பங்கு என்னன்னா 10 வருங்க. அப்ப ஒரு பங்கு 10னா 5 ரூபாய் நாணயங்கள்ல உள்ள பங்கு எவ்வளவுனா 7 பங்கு. அப்ப 7 பங்கு என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். 7 × 10 போட்டீங்கன்னா அப்ப 70 காயின்ஸ் வந்துட்டு எவ்வளவுல இருக்கும் அப்படின்னா 7. ஏன் 7 போடுறேன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? 5 ரூபாய் கேட்டதுனால. அதே மாதிரி 2 ரூபாய் கேட்டா 5 × 10 50 நாணயங்கள் இருந்திருக்குன்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி 10 ரூபாய் கேட்டா 10 × அதே மாதிரி 10 ரூபாய் கேட்டா நம்ம இங்க என்ன போட்டிருக்கோம், 8 போட்டிருக்கோம். சரிங்களா? 8 × 10 எல்லாமே நீங்க இந்த 10ஓட தான் இன்ட்டு பண்ணணும். நம்ம ஒரு டைம் கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த 10ஓட தான் நீங்க இதோட இன்ட்டு பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 2 ரூபாய் இது கிடைக்கும். இந்த 7ஓட இன்ட்டு பண்ணா நமக்கு 5 ரூபாய் இது கிடைக்கும். 8ஓட இன்ட்டு பண்ணா நமக்கு 10 ரூபாய் இது கிடைக்கும். இப்ப நம்மகிட்ட கேள்வி 5 ரூபாய் இது. அப்ப 5 ரூபாய்னா 5 ரூபாய் 7 பங்கா, 7 பங்கு இன்ட்டு நம்ம கண்டுபிடிச்சா 10 பண்ணீங்கன்னா 70 வரும். அப்ப இந்த கேள்விக்கான விடை வந்துட்டு 70. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. ஆண்டுக்கு 10% என்ற கூட்டு வட்டி விகிதத்தில் ஒரு வருடத்திற்கு 10 லட்சம் தொகைக்கு வருடாந்திர வட்டி மற்றும் அரையாண்டு வட்டி ஆகியவற்றுக்கு இடையிலான வேறுபாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இது வந்துட்டு ஆண்டு 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 வட்டின்னு வச்சுக்கலாம். அடுத்தது என்ன வட்டி சொல்றாங்க பாருங்க, ஆண்டு வட்டி மற்றும் அரையாண்டு வட்டி. அரையாண்டு வட்டி. சரியா? அரையாண்டு வட்டி. ஆண்டு வட்டி வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு 10%னா 10% மட்டும் தான் கிடைக்கும் டோட்டலா. இது டோட்டல். சரிங்களா? இது டோட்டல் மொத்தம். அதே மாதிரி அரையாண்டு பாத்தீங்கன்னா இந்த 10 2ஆல வகுக்கணும். நீங்க 10% வருடத்துல வந்து 2 அரையாண்டு இருக்கா, 2ஆல வகுங்க. அப்ப 5% கிடைக்கும். ஒரு ஆண்டுக்கு 5% அப்படின்னா இன்னொரு ஆண்டுக்கும் 5% கிடைக்கும். இந்த கூட்டு வட்டியில மட்டும் என்ன நமக்கு கிடைக்கும்னா, இந்த ஆண்டு வந்த வட்டிக்கும் ஒரு 5% கிடைக்கும். அப்ப 5க்கு 5% என்னன்னா 5 × 5 / 100ன்னு சொல்லுவோம். அப்ப 5க்கு 5% என்ன வரும் நமக்கு, 25/100. அப்படின்னா 0.25% வரும். 25/100 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு வட்டி என்ன வரும், 0.25. இல்லை நீங்க 5 ஸ்கொயர் பண்ணிக்கலாம், பண்ணாலும் ஈஸியா இருக்கும். இல்லை எப்படி போட்டுங்க, 5க்கு 5% என்னன்னா 5 × 5/100ன்னு போட்டா அதுதான் 5க்கு 5%. அப்ப அங்க என்ன வரும்னா 0.25% வரும். பாருங்க, 10% ஒரு ஆண்டுக்குன்னா வட்டி வரும். அது ஒரு ஆண்டுக்கு 2 அரையாண்டா கால்குலேட் பண்ணீங்கன்னா 10.25% வரும். அப்ப எத்தனை பர்சன்ட் கூடுதலா வருது பாருங்க. ஓராண்டுக்கு வாங்கப்படுற வட்டியும் அதே தொகைக்கு அரையாண்டுக்கு ஒரு முறை வாங்கப்படுற வட்டிக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டுக்கும் வித்தியாசம் 0.25%. 10க்கும் 10.25க்கும் 0.25%. அவ்வளவுதான். இப்ப நீங்க இந்த 10 லட்சம் ரூபாய்க்கு 0.25% என்னன்னு பார்க்கணும். சரியா? 1% என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 இலக்கம் ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா அது 10%. 2 இலக்கம் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா அதான் 1%. 1% என்ன 10,000 ரூபாங்க. சரிங்களா? அப்ப 0.5% என்ன வரும்னா 5,000 ரூபாய் வரும். 0.25 0.25னா 0.5% தானே. அப்ப 0.5% எவ்வளவு வரும்னா 2,500 வரும். அப்ப இந்த கேள்விக்கான விடை என்னன்னா 2,500. சரிங்களா? சொல்றது புரியுதா லாஜிக்கா? கொஞ்சம் ஆர்டரா எழுதிக்கோங்க. சரிங்களா? நான் சொல்றதை கரெக்டா கவனிச்சிங்கன்னா தான், என்னோட ஹேண்ட் ரைட்டிங் புரியலனாலும் நான் சொல்றதை கரெக்டா கவனிச்சிங்கன்னா நான் என்ன எழுதி போடுறேன் அப்படிங்கிறது கிளியரா புரியும். சரியா? நான் சொல்லிக் கொடுக்கறது வேகமா இருந்தா வீடியோ கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி நான் சொல்லிக் கொடுக்க கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் வச்சுக்கோங்க. சரியா? செட்டிங்ஸ்ல போயிட்டு அடுத்து பாருங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்பு எக்ஸுக்கு 5 வயது மற்றும் அவரது வயது Y வயதில் பாதியாக இருந்தது. சரி, 10 வருஷத்துக்கு முன்னாடி. சரியா? 10 இயர்ஸ் முன்பு, 10 ஆண்டுகளுக்கு முன்புங்க. சரிங்களா? என்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸோட வயசு வந்துட்டு 5 ஆண்டுகளாம். இப்ப எக்ஸுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா 15 வயசா இருக்கும். இல்ல 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி 5 வருஷம்னா இப்ப எக்ஸுக்கு 15 ஆண்டுகள். சரி. மற்றும் அவரது வயது Y வயதில் பாதியாம். முன்னாடி இருந்துச்சு இல்லைங்களா 5 வருஷம். இப்ப ஒய்யோட வயசு பாத்தீங்கன்னா, ஒய்யோட வயசுல பாதி தான் எக்ஸோட வயசு. அப்ப ஒய்யோட வயசு என்னவா இருக்கணும், 10 வயசா இருக்கணும். அப்பதான் அதுல பாதி 5ஆ இருக்கும். புரியுதுங்களா சொல்றது லாஜிக்கு? சரி, அடுத்து பாருங்க. அந்த நேரத்தில் இசட் தனது சகோதரர் P-ஐ விட 8 வயது இளையவர். இசட் வந்துட்டு தனது சகோதரர் P-ன்னு ஒருத்தருக்காராம், அவரை விட 8 வயசு சின்னவராம். அந்த நேரத்தில் இசட்டுக்கு 18 வயது. சரியா? அப்ப இசட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இசட்டுக்கு 18 வயசா இருக்கு. சரியா? இசட்டுக்கு வந்து 18 வயசா இருக்கு. இசட்டுக்கு வந்து 18 வயசா இருக்கு. P-ஐ விட இசட் வந்து 18 வயசு சின்னவராம்.
அப்ப பீக்கு என்ன வயசா இருக்கும் அப்படின்னா நீங்க இந்த 18ஓட 8 கூட்டிக்கணும், 26 வயசா இருக்கும் பீக்கு. அப்பதான் பாருங்க, பீக் 26 வயசு இருந்தா தான் 26ஓட 8 வருஷம் சின்னவர் தான் இசட். அப்ப இசட்டுக்கு 18 வயசா இருக்கும் இல்லையா? ரைட். இப்ப நம்மளுடைய கேள்வி என்னன்னா, அந்த நேரத்தில் ஓகே, கேள்வி வந்துட்டு தற்போது இசட் மற்றும் பியின் வயது விகிதங்கள் என்னன்னு கேக்குறாங்க. சரியா? தற்போது பிரசன்ட் யாருக்கு அப்படின்னா இசட் அப்புறம் பி ரெண்டு பேருக்கு பிரசன்ட் ரேஷியோ என்னன்னு கேக்குறாங்க. அப்ப இசட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ப 18 வயசு, எத்தனை வயசுனா 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 18ஓட 10 கூட்டிக்கோங்க, 18ஓட 10 கூட்டிக்கோங்க. சரியா? அதே மாதிரி பிக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப 26, சாரி இப்ப இல்ல, 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப பிரசன்ட்ல என்னவா இருக்குன்னா இந்த 26ஓட 10 கூட்டிக்கோங்க, 26 பிளஸ் 10 கூட்டிக்கோங்க. சரியா? அப்ப 28 வரும். இங்க என்ன வரும்? 28, இங்க 36 வரும். ரெண்டையும் 4ஆம் வாய்ப்பால அடிங்க. 4ஆம் வாய்ப்பால அடிச்சா என்ன வரும்? 20ல 4ஆம் வாய்ப்பாடு 7 முறை இருக்கு. 36ல 4 வந்து பாத்தீங்கன்னா 9 முறை இருக்கு. அப்ப இந்த கேள்விக்கான ஆன்சர் என்னன்னா 7:9. 7:9 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கிளியரா புரியுதுங்களா? அப்படி புரியலன்னா 2 முறை 3 முறை பாருங்க, கண்டிப்பா புரியும். அப்படியும் புரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கமெண்ட் செக்ஷன்ல அதை என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அதை சொல்லித்தர ட்ரை பண்றேன். சரிங்களா? கிளியர் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். அடுத்து பாருங்க, XYZ கூட்டாண்மை நிறுவனம், XYZ கூட்டாண்மை நிறுவனம் அதன் பங்குதாரர்கள் XY மற்றும் Z இன் லாபம் அல்லது நட்ட விகிதத்தை முறையே 1/3, 1/2, 1/6 என்ற விகிதத்தில் விநியோகிக்கிறது. Z தனது பங்கில் 6000 பெற்றால் Y பெறப்பட்ட தொகையை கண்டறியும். Z வந்து தனது பங்கா வந்துட்டு 6000 ரூபாய் வாங்குறாருன்னா Y எவ்வளவு வாங்கியிருப்பாருன்னு சொல்லி கேட்கிறாங்க. சரியா? இப்ப இந்த மாதிரி வந்தா நீங்க என்ன பண்ணணும்னா 1/3 வருதா, அடுத்து Yக்கு என்ன சொல்றாங்க 1/2 வருதா, இசட்டுக்கு என்ன சொல்றாங்க 1/6 வருதா. இந்த மாதிரி வந்தா நீங்க என்ன பண்ணா இந்த டினாமினேட்டர் இருக்கு இல்லைங்களா, இதை ஈக்குவல் பண்ணும். இது 3, 2, 6 இருக்குங்களா, இதை எல்சிஎம் எடுத்து ஈக்குவல் பண்ணணும். சரியா? இப்ப 3, 2, 6க்கு எல்சிஎம் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 6 எடுத்துக்கலாம் இல்லையா? ஏன்னா எல்லாமே 6 ஆக்க முடியும் தானே பெருக்கி. இது எதால பெருக்குன்னா 6 ஆகும் அப்படின்னா நம்ம 3ஆல பெருக்குன்னா 6 ஆகும், மேலேயும் 3ஆல பெருக்கிக்கணும். அப்ப இதை வந்துட்டு 2ஆல பெருக்குன்னா 6 ஆகும், 2. இது ஆல்ரெடி 6 தான் இருக்கு. அப்ப கீழே 1 மேலேயும் 1. சரியா? அவ்வளவுதான். 6ஆல இருக்குன்னா நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல. அப்ப என்ன பண்ணிக்கலாம், இதை வந்துட்டு நம்ம ஃபைனல் லாப விகிதமா எடுத்துக்கலாம். அப்ப எக்ஸுக்கு வந்துட்டு 2 பங்கு, ஒய்க்கு வந்துட்டு 1x3, ஒய்க்கு 3 பங்கு, இசட்டுக்கு வந்து 1x1 1 பங்கு. சரியா? மொத்தம் 6 பங்கு. 6 பங்குல இசட்டோட பங்கு சொல்லிட்டாங்க, ஒரு பங்கு எவ்வளவுன்னா 6000 சொல்லிட்டாங்க. இப்ப நம்மகிட்ட கேட்கறது ஒய்யோட பங்கு. 3 பங்கு. அப்ப 6000 ரூபாங்கிறது ஒரு பங்கு அப்படின்னா 3 பங்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 18,000 வரும். அப்ப ஒய்யோட லாப பங்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 18,000. சரியா? அடுத்த கேள்வி பாருங்க. ஜாக் ஒரு தேர்வில் 45% மதிப்பெண்களை பெற்றார் மற்றும் 18% மதிப்பெண்களால் தோல்வி அடைந்தார். அவர் 65% மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் தேர்வில் தேர்ச்சி பெற தேவையான குறைஞ்சபட்ச மதிப்பெண்களை விட 6 மதிப்பெண்கள் அதிகமாக பெற்றிருப்பார். சரியா? அந்த தேர்வில் ஒருவர் பெறக்கூடிய அதிகபட்ச மதிப்பெண்கள் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. சரியா? ஜாக் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு, 45% மதிப்பு எடுக்கிறாருங்க மார்க்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா 18 மதிப்பெண்களால் பற்றாம தோல்வி அடைஞ்சிட்டாரு. சரியா? அப்ப பாஸ் ஆகணும்னா 45% மார்க்கோட இன்னும் 18 மார்க் அதிகமா வாங்கிருக்கணும். சரியா? அதுவே 65% மார்க் அந்த தேர்வுல அவர் வாங்கினார்னு வச்சுக்கோங்களேன், அவரு பாஸ் ஆக வேண்டிய மார்க்கை விட 6 மார்க் வந்து பாத்தீங்கன்னா மதிப்பெண்கள் வந்துட்டு அதிகமா பெற்றிருப்பாராம். அப்ப நம்ம பாஸ் ஆகணும்னா 6 கழிக்கணும். சரியா? அப்ப பாஸ் மார்க்கை கண்டுபிடிக்கணும்னா 45% மார்க்கை கண்டுபிடிச்சு அது கூட 18 மார்க்கை கூட்டணும், அல்லது 65% மார்க் கண்டுபிடிச்சு அதுல இருந்து 6 கழிக்கணும். சரி, எப்படி பண்ணாலும் ரெண்டுமே பாஸ் மார்க். இதுவும் பாஸ் மார்க் தான், இதுவும் பாஸ் மார்க் தான். சரியா? ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா தேர்ச்சி அடைய வேண்டிய மதிப்பெண்கள் தான். சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த 65 அப்படியே வச்சுட்டு இந்த 45 இந்த கொண்டு வந்து வச்சுக்கீங்களேன், மைனஸ் ஆகும். 65ல இருந்து 45 கழிச்சிடலாம். அப்ப பர்சன்டேஜ் கிடைச்சிடும் நமக்கு. அதே மாதிரி இங்க மைனஸா இருக்கா, இது அப்படியே இருந்தாலும் கொண்டு வந்தா பிளஸ் ஆயிடும். அப்ப 18ஓட பிளஸ் 6 கூட்டினோம்னா நமக்கு பர்சன்டேஜோட மதிப்பு என்னன்னு சொல்லிடலாம். சரியா? இதை கழிச்சிங்கன்னா என்ன வரும், 65 45 போயினா 20% வரும். சரியா? 20%ஓட மதிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை கூட்டுங்க, 18 6 கூட்டினா 24. சரியா? நம்ம இப்ப கண்டுபிடிக்க வேண்டியது வந்து என்ன கேட்கிறாங்க பாருங்க, பெறக்கூடிய அதிகபட்ச மதிப்பெண்கள். எப்பயுமே அதிகபட்ச மதிப்பெண்களை நம்ம டிஃபால்ட்டா 100% வச்சுக்கணும். புரியுதுங்களா? அப்ப 100% என்ன வரும்னு கண்டுபிடிங்க. சரியா? 20% வந்துட்டு 24னா 100% என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிங்க.
அப்ப நமக்கு என்ன வரும் 100 இன்ட்டு 24 டிவைட் பை 20. சரிங்களா? அதாவது என்ன பண்ணோம், 24 20ஆல வகுத்தீங்கன்னா 1% கிடைக்கும். நமக்கு தேவை 100%. அதனால தான் இப்படி போடுறேன். சரியா? ஏன் பெருக்கிறோம் ஏன் வகுக்கிறோம் அப்படிங்கிற லாஜிக் புரியணும் இல்லையா? அதுக்கு தான் நான் சொல்றேன். சரியா? 24 மதிப்பெண் வந்து 20%னா 24 20ஆல வகுத்தீங்கன்னா 1% கிடைக்கும். நமக்கு தேவை 100%. அதாவது அதிகபட்ச மதிப்பெண்களா 100% போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். இது அடிச்சீங்கன்னா 5 30 வரும். 24 × 5 என்னன்னா 120. அப்ப 120 மதிப்பெண்கள் தான் அவர் எடுக்கக்கூடிய அதிகபட்ச மதிப்பெண்கள். சரியா? அந்த தேர்வுல வைக்கப்பட்ட மேக்சிமம் மார்க் என்னன்னா 120. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி, ஹரி ஒரு பொருளை விற்றதன் மூலம் 8% இழப்பை சந்தித்தார். அவர் அதை இன்னும் கூடுதலாக 300க்கு விற்றிருந்தால் அவர் 4% லாபம் ஈட்டியிருப்பார். அவரது அடக்க விலையை கண்டறியும். எப்பயுமே நம்ம அடக்க விலை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா 100% சொல்லுவோம். சரியா? நம்மளோட அசல் விலையை 100% சொல்லுவோம். இழப்பு அப்படின்னா நம்ம வாங்கின விலையில இருந்து 8% குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம வாங்கினது 100%, அதான் அடக்க விலை. அது வந்து 8% குறைஞ்சு போச்சுன்னா நம்ம எவ்வளவு வித்திருப்போம்? 100ல 8 கழிச்சோம் அப்படின்னா 92%க்கு தான் வித்திருப்போம். சரிங்களா? வித்திருப்போம். அதுவே 300 ரூபாய் சேர்த்து வச்சோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 300 ரூபாய் சேர்த்து வச்சு வித்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 4% லாபமா, அதாவது 100க்கு மேல 4. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா 104% கிடைக்கும். சரிங்களா? அப்ப 98 இருந்தது 104 மாறணும். அதாவது எத்தனை பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகுது பாருங்க. இதுல ஒரு 8, இதுல ஒரு 4. 100க்கு கீழே 8 இருக்கு, 100க்கு மேல 4 இருக்கு. அப்ப மொத்தம் 92க்கு 104க்கு டிஃபரன்ஸ் என்ன இருக்குன்னா 12%. இந்த 12% மதிப்பு தாங்க இந்த 300. சரியா? இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அடக்க விலை. 100% கண்டுபிடிங்க. அதாவது 300 ரூபாங்கிறது 12%னா 12 1% கிடைக்கும். சரியா? நமக்கு தேவை 100% அடக்க விலை. சரியா? அடக்க விலை தேவை. சரிங்களா? அடக்க விலையை தான் நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? இப்ப அடக்க விலை என்ன வரும்னா இது அப்படியே அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 25 வரும். 300 12 அடிச்சா 25 × 100. அப்ப ஆன்சர் என்ன வரும்னா 2500. இதுதான் நமக்கான ஆன்சர். 2500. சரியா? அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு மாணவர் குழுவில் 15 பேர் ஆங்கிலத்தையும், ஒரு மாணவர் குழுவில் 15 பேர் ஆங்கிலத்தையும் 10 பேர் இந்தியையும் தேர்வு செய்கிறார்கள். 5 மாணவர்கள் 2 மொழிகளையும் படித்து வருகின்றனர். எத்தனை மாணவர்கள் ஆங்கிலம் மட்டுமே சரியா படிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இப்ப நம்ம இதுக்கு வெண்டைகரம் போட்டுக்கலாம். சரியா? கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஒன்னு வந்து ஆங்கிலத்துக்கு இங்கிலீஷ்க்கு போட்டுக்கலாம், இன்னும் வந்து ஹிந்தி போட்டுக்கலாம். சரிங்களா? எப்பயுமே இந்த மாதிரி வெண்டைகரம் ஃபில் பண்ணும்போது 2 கலந்ததை ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணும். 2 கலந்தது என்ன பாருங்க, 2 மொழியும் படிக்கிறீங்கன்னா 5 பேர், 5 போட்டுக்கணும். இப்ப இங்கிலீஷ் பாருங்க, ஆங்கிலம் எத்தனை பேர்னா 15 பேர். அதாவது இந்த முழு வட்டமும் சேர்ந்ததா 15. இந்த முழு வட்டமும் சேர்ந்தது 15. அப்ப ஆல்ரெடி 5 பேர் இருக்காங்க. நம்ம இங்க என்ன பண்ணோம்னா 15ல இருந்து 5 கழிச்சுட்டு 10 தான் போடணும். அப்ப 10 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலம் மட்டும் பேசக்கூடியவங்க. 10 பேர் ஆங்கிலம் மட்டும் பேசக்கூடியவங்க. சரியா? அதே மாதிரி ஹிந்தி மட்டும் பேசக்கூடியவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், மொத்தமா 10 பேர் இருக்காங்களா, 10 பேர்த்துல இருந்து இந்த 2 பேசக்கூடிய 5 கழிச்சிடணும். அப்ப ஹிந்தி மட்டும் பேசக்கூடியவங்க எத்தனை பேர்னா 5 பேர். சரியா? அப்ப ஆங்கிலம் மட்டும்னா 10 பேர், ரெண்டுமே பேசுறீங்க எத்தனை பேர்னா அது கணக்கிலே கொடுத்தாங்க 5 பேர்னு. அப்ப ஹிந்தி மட்டும் பேசக்கூடியவங்க எத்தனை 5 பேர். மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம் 10 5 5. சரியா? மொத்தமா அதுல எத்தனை பேர் இருக்காங்கன்னா 20 பேர் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நமக்கான கேள்விக்கான ஆன்சர் என்னன்னா எத்தனை மாணவர்கள் ஆங்கிலம் மட்டுமே அப்படின்னா 10. இதுதான் ஆன்சர். அப்ப அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 10ங்க. சரியா? அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆண்கள் ஒரு பணியை 50 நாட்களில் முடிக்க முடியும். சரியா? 5 ஆண்கள் அதிகமாக இருந்தால் அதை 10 நாட்கள் குறைவாக முடிக்க முடியும். எத்தனை ஆண்கள் உள்ளன? சரியா? அதாவது பாருங்க, இதை நம்ம யூனிட்டரி மெத்தட்னா நம்ம அந்த நாட்களை அவங்க செய்யற வேலையா மாத்திக்கிறது. சரியா? அதாவது முன்னாடி 50 நாட்கள் தேவைப்படுது. இப்போ வந்து 5 ஆட்களை நம்ம சேர்த்ததுனால 10 நாட்கள் குறைவாவே எடுத்துக்கிட்டா போதும், 50 நாள் தேவையில்லை. அப்ப இப்ப பாத்தீங்கன்னா அவங்க எத்தனை நாள் எடுத்துக்கலாம் அப்படின்னா 40 நாட்கள் எடுத்துக்கிட்டா போதும். நம்ம 40 நாட்களை 40 வேலைன்னு வச்சுக்கலாம். சரியா? 40 வேலை அல்லது அவங்க செய்யக்கூடிய வேலைங்க. சரியா? 40 யூனிட்ஸ்னு வச்சுக்கலாம். இப்ப பாருங்க 10 பேர் 5 ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா இல்லைன்னா 10 நாட்கள் வந்து குறைதான். அப்ப நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா 5 ஆண்கள் வந்துட்டு 10 வேலையை செய்யறாங்கன்னு எடுத்துக்கலாம். 10 வேலையை செய்யறாங்கன்னு எடுத்துக்கலாம். அப்ப 40 வேலையை செய்ய எத்தனை ஆண்கள் தேவைன்னா நமக்கான ஆன்சர் வந்துடும். சரியா? அப்ப 5 வேலைக்கு 10னா 40க்கு என்னன்னா கொஸ்டின் மார்க் டயகனல் கீழே போட்டுங்க, இது 2 மேல போடுங்க, அவ்வளவுதான். சரியா? அப்ப 5 × 40 டிவைட் பை 10. நான் ப்ரீவியஸ் வீடியோல இதெல்லாம் ஏன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன். இது எப்படி இந்த லாஜிக் அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு. நீங்க ப்ரீவியஸ் வீடியோ பாருங்க, இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளா உங்களுக்கு புரியும். இதை கேன்சல் பண்ணுங்க. அப்ப 5 × 20. அப்ப எவ்வளவு பேர் தேவைப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
எத்தனை பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தா 20 பேர். சரியா, அவ்வளவுதான், ஒரே ஒரு ஸ்டெப். சரிங்களா, 5 ஆண்கள் வந்து 10 வேலையை செய்யறாங்கன்னா 40 வேலையை செய்ய எத்தனை பேர் அப்படின்னு கண்டுபிடிச்சுன்னா ஆன்சர் வந்துடும். சரியா, ரைட். அடுத்து பாருங்க, அடுத்தது பாருங்க, நம்ம கிட்ட இது மாதிரி ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. சரியா, இந்த அட்டவணையை வச்சு நம்ம கேட்குற கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை பண்ணணும். இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையை கொண்டு வினாக்களுக்கு விடையளிக்கவும். வெவ்வேறு பள்ளிகளில் வெவ்வேறு வகுப்புகளில் படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளன. சரி, என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் வகுப்புகள், இதெல்லாம் வந்து பள்ளிகள். சரியா, ஏ மற்றும் பி பள்ளிகளில் படிக்கும் 1ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும், சரி, ஏபியில் 1ஆம் வகுப்புல எவ்வளவு படிக்கிறாங்க? 58 + 45. 58 + 45. இதுல ஏ வகுப்புல 1ஆம் வகுப்பு. சரி, ஏ பள்ளியில 1ஆம் வகுப்பு. அப்ப அது எண்ணி கொண்டு என்ன வரும்? 50 40 90 8 5 13. 90 + 13 103. இதுக்கும் சி மற்றும் டி பள்ளிகளில் படிக்கும் 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும். சரியா, அதாவது சி, இது வந்து ஏ பிளஸ் பி, ரெண்டுலயும் 1ஆம் வகுப்பு. இது சி பிளஸ் டில 3ஆம் வகுப்பு. சி பிளஸ் டில 3ஆம் வகுப்பு என்னன்னா, சி பிளஸ் டில 3ஆம் வகுப்பு 54 + 50. 54 + 50 என்ன வரும்னா 104 வரும். சரியா, இப்ப நமக்கான ஆன்சர் என்ன வரும்? ரேஷியோ 103:104. அப்ப 103:104. நம்ம கிட்ட விகிதம் தான் கேட்கிறாங்க. நம்ம இதுக்கு மேல சுருக்க முடியாது, ரெண்டையும் ஒரே நம்பரால அடிக்க முடியாது. அப்ப 103:104 நம்ம ஆன்சரா வச்சுக்கலாம். சரியா, அடுத்த கேள்வி பாருங்க. அனைத்து பள்ளிகளிலும் படிக்கும் 2ஆம் வகுப்பு மாணவர்களின் தோராயமான சராசரி என்னன்னு கேட்கிறாங்க. சரியா, ஆவரேஜ் கேட்கிறாங்க. அப்ராக்சிமேட் ஆவரேஜ் என்னன்னு கேட்கிறாங்க. 2ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் அனைத்து பள்ளிகளையும் இதெல்லாமே கூட்டுங்க. கூட்டுன என்ன வந்து பாருங்க. 40 + 60 100. 100 + 40 140. 140 + 50 190. 190 + 50 290. 340 240 + 50 290. 290 வச்சுக்கலாம். அப்புறம் இந்த 5 5 5 இதையும் கூட்டினா 10, இதையும் கூட்டினா 10 20. 20 + 5 25. 25னா நமக்கு என்ன வரும்? 315 வரும். சரிங்களா, அப்ப சராசரினா மொத்த மதிப்பெண் டிவைடட் பை எண்ணிக்கை, மதிப்பெண்களோட எண்ணிக்கை 1 2 3 4 5 6. மதிப்பெண்ணா வேல்யூ. சரியா, மொத்த எண்கள் டிவைடட் பை எண்களோட எண்ணிக்கை போட்டோம்னா நமக்கு சராசரி. அப்ப நமக்கான சராசரி என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சராசரி மொத்த மதிப்பெண் 315. அந்த மொத்த மதிப்பெண் வேணா மொத்த எண்ணிக்கையோட டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா 315. சரிங்களா, மொத்த தரவுகளோட டோட்டல் வந்துட்டு 315. தரவுகளோட எண்ணிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 6. 6ஆல் அடிங்க, ஆன்சர் வந்துடும். அப்ப 30ல் 6 வந்து பாத்தீங்கன்னா 5 30, மீதி 1. 5ல் 6 வந்து 2 30, மீதி 3. 3ல் 6 அடங்காத, புள்ளி வச்சுங்க. 3/6னா 5. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 52.5. இதுதான் ஆன்சர். சரிங்களா, அடுத்த கேள்வி பாருங்க. இ பள்ளியில் 1ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கையானது டி பள்ளியில் படிக்கும் 3ஆம் வகுப்பு மாணவர்களின் எண்ணிக்கையில் எத்தனை சதவீதம்னு கேட்கிறாங்க. சரியா, வந்துட்டு இ பள்ளியில 1ஆம் வகுப்புக்கும் டி பள்ளியில 3ஆம் வகுப்புக்கும் படிக்கிற மாணவர்களோட எண்ணிக்கைக்கான சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா, அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஈல 1ஆம் வகுப்பு பாருங்க. ஈல 1ஆம் வகுப்பு 55. 55 மேல போடுங்க. டிவைடட் பை டில வந்துட்டு 3ஆம் வகுப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 × 100. சதவீதம்னா × 100 போடணும் நீங்க. சரியா, அப்ப இது அடிச்சுன்னா 2 முறை. அப்ப 2 55 என்ன வரும் நமக்கு? 110. அப்ப இந்த கேள்விக்கான ஆன்சர் என்னன்னா 110. சரியா, அடுத்த கேள்வி பாருங்க. எஃப் பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. எஃப் பள்ளியில மொத்தமா 3 வகுப்பு படிக்கிறாங்களா, முதல் வகுப்பு 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு. இதோட டோட்டல் என்னன்னு கேட்டிருக்காங்க. 40 90. 90 + 50 140. அப்ப 2 + 2 4. 4 + 4 8. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 148. சரியா, அடுத்த கேள்வி பாருங்க. இது பாருங்க, அறிக்கை மற்றும் முடிவுகள். சரிங்களா, ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன். இதுல என்ன கேட்கிறாங்க பாருங்க. சில கோப்பைகள் புத்தகங்கள். சரியா, இது மாதிரி வெண்படம் போட்டுக்கோங்க. சரியா, சில கோப்பை சில புத்தகங்கள் அப்படின்னு போட்டுக்கணும். சரியா, சில புத்தகங்கள் சட்டைகள். இந்த புத்தகங்களும் சட்டைகளும் இன்டர்செக்ட். இதுதான் அந்த சில. சரியா, சில கோப்பைகள் புத்தகங்களா இருக்கும், சில புத்தகங்கள் கோப்பைகளா இருக்கும். இங்க சில புத்தகங்கள் சட்டைகளா இருக்கும். சரியா, இப்ப நம்மகிட்ட கன்க்ளூஷன் பாருங்க. சில கோப்பைகள் சட்டைகள்னு சொல்றாங்க. இது கோப்பை, இது சட்டை. இது ரெண்டுக்கும் பாருங்க, இந்த டயக்ராம் இங்கே முடிஞ்சு போச்சு, இந்த டயக்ராம் இங்கே முடிஞ்சது. ரெண்டுக்கும் எந்த லிங்க் இல்ல. அப்ப இது வராது. அனைத்து சட்டைகளும் புத்தகங்கள். அனைத்து சட்டைகளும் புத்தகங்களா இல்ல, சில சட்டைகள் தான் புத்தகங்களா இருக்கு.
ஆனா இங்க அனைத்து சட்டைகளும் புத்தகங்களாங்க, அது தப்பு. சரியா? அனைத்து சட்டைகளையும் புத்தகங்கள் அப்படின்னாங்கன்னா எல்லா சட்டையும் வந்துட்டு எதுக்குள்ள இருக்கணும், புத்தகங்குள்ள இருக்கணும். இப்படி இருக்கணும். புத்தகத்தோட மென்படம் மேல இருக்கணும், சட்டையோட படம் உள்ள இருக்கணும். இப்படி இருந்தா அது கரெக்ட். ஆனா இப்படி இல்லை, நமக்கு இப்படி இருக்கு. அப்ப இது தப்பு. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முடிவு 1 மற்றும் 2 இரண்டும் பொருத்தமானவை அல்ல. ரெண்டுமே தவறுங்கிறது தான் இதுக்கான மீனிங். சரியா? பி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். பி ஆப்ஷன் தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து பாருங்க, சில துப்பாக்கிகள் உலோகங்கள். சரியா? சில கன் வந்துட்டு என்னவா இருக்கான், துப்பாக்கிகள் வந்துட்டு உலோகங்களா இருக்கலாம். சரியா? உலோகங்களா இருக்குங்களாம். அடுத்தது சில உலோகங்கள் தோள்கள். சரியா? சில சில உலோகங்கள் தோள்கள், சில தோள்கள் காகிதங்கள். சரியா? காகிதங்கள். சரி, இப்ப நம்மளோட கேள்வி என்ன பாருங்க, சில துப்பாக்கிகள் தோள்கள். இது துப்பாக்கி, இது தோள்கள் இல்ல, அப்ப இது தப்பு. சில உலோகங்கள் காகிதங்கள். இங்க காகிதம் இருக்கு, இங்க உலோகம் இருக்கு. ரெண்டு டயக்ராமுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை, அப்ப இதுவும் இல்ல. சில காகிதங்கள் தோள்கள், சில காகிதங்கள் தோள்கள் கரெக்ட். சில காகிதங்கள் உலோகங்கள், இங்க வந்து காகிதம் இருக்கு, இங்க வந்துட்டு உலோகம் இருக்கு, இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, அப்ப இதுவும் தப்பு. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா முடிவு 3 மட்டுமே சரியானது. இதுதான் இதுக்கான ஆன்சர். சரியா? அடுத்த கேள்வி பாருங்க, சில வாத்துகள் பறவைகள். இது பாருங்க, லாஸ்ட் இயர்லயும் இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அது முன்னாடி இருந்த எக்ஸாம்லயும் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுக்கு முன்னாடி இருந்த எக்ஸாம்ல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்படி இருந்தாலும் இதுல இருந்து 2ல இருந்து 3 கொஸ்டின் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க, சில வாத்துகள் பறவைகள். சில வாத்துகள் பறவைகள், சில பறவைகள் பசுக்கள். சரியா? அப்ப கேள்வி என்னன்னா, முடிவு என்னன்னா, கன்க்ளூஷனு சில வாத்துகள் பசுக்கள்ங்கிறாங்க, சில வாத்துகள் பசுக்கள்ங்கிறாங்க. இல்ல, இது இங்க இருக்கு, இது இங்க இருக்கு, ரெண்டுக்கும் சம்மதம் இல்லாம இருக்கு, அப்ப இது தப்பு. அடுத்து பாருங்க, சில பசுக்கள் வாத்துக்கள். சில பசுக்கள் வந்து வாத்துக்கள்ங்கிறாங்க, அதுக்கும் அதே தான். சரியா? இது வராதுன்னா அப்ப இதுவும் கண்டிப்பா வராது. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முடிவு 1 மற்றும் 2 பொருத்தமானவை அல்ல. ரெண்டுமே வந்துட்டு சரியானது இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப டி தான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா? ரைட். அடுத்து பாருங்க, சந்தீப் ஒரு கடிகாரம் அணிந்துள்ளார். மாலை 6 மணிக்கு அவரது கடிகார நிமிடமுள் வடக்கு நோக்கி இருந்தது. சரியா? ரைட். இப்ப 6 மணின்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும்? இங்க பாருங்க, எப்படி இருக்குமா? இங்க வந்துட்டு 12, இங்க 3, இங்க 6, இங்க 9. சரியா? 6 மணிக்கு நம்ம இந்த முள் எங்க இருக்கான்? 6 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா நிமிடமுள். கரெக்டா நிமிடமுள் வந்துட்டு 6 மணிக்கு இங்க இருக்கும். சரிங்களா? மணிமுள் வந்துட்டு இங்க இருக்கும். சரியா? இப்ப இது என்னன்னு சொல்றாரு, எந்த நோக்கி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வடக்கு. இந்த டைரக்ஷன் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நார்த், அதாவது வடக்குன்னு சொல்லுவோம். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா தெற்குன்னு சொல்லுவோம். சரியா? அப்ப பின்னர் மணிமுள் எந்த திசையில் இருக்கும்னு கேக்குறாங்க. எதுல இருக்குன்னா தெற்கு. சரியா? புரியுதுங்களா சொல்றது? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா தெற்கு. சரியா? அடுத்த கேள்வி பாருங்க, 2வது வார்த்தை முதல் வார்த்தையுடன் தொடர்புடையது. அதே போலவே 3வது வார்த்தையுடன் தொடர்புடைய வார்த்தையை தேர்ந்தெடுக்கவும். சரியா? பாருங்க, இந்தியா, புலி. இப்ப இது ரெண்டுக்கும் என்ன தொடர்பு நீங்க யோசிக்கணும். சரியா? ஜிகேல கேட்பாங்க. சரிங்களா? எல்லாத்துலயுமே கேட்பாங்க, மேக்ஸ்ல கேட்பாங்க, நம்பர்ஸ் வச்சு கேட்பாங்க, படத்தை வச்சு கேட்பாங்க. சரிங்களா? அது மாதிரி ஜிகே கொஸ்டின் கேட்பாங்க, கரன்சி கேட்பாங்க, அதே மாதிரி கவர்னர் வச்சு கூட கேட்பாங்க. ஒவ்வொரு கவர்னருக்கு யாரு வந்துட்டு கவர்னரா இருக்காங்க, தமிழ்நாடுக்கு ஒரு கவர்னர் இருக்காரு அப்படின்னா அதுக்கு யார் கவர்னர் அப்படிலாம் கேட்பாங்க. சரிங்களா? எப்படி வேணாலும் கேட்கலாம். நீங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜிகேவும் நல்லா தெரிஞ்சுன்னா இது ஈஸியா அட்டன் பண்ணலாம். சரிங்களா? இந்தியாவோட தேசிய விலங்கு வந்து புலினா, நேபாளத்தோட தேசிய விலங்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பசு. சரிங்களா? தெரிஞ்சாதான் நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ண முடியுங்க. சரிங்களா? சரி, அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி இதுவும் அதே மாதிரிதான். எது வந்துட்டு இதுல மிஸ்மேட்ச் ஆகுது, பொருந்தாம இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. எல்லுக்கும் ஓக்கும். எல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆங்கில எழுத்துல வந்துட்டு எத்தனாவது எழுத்தா இருக்கும் அப்படின்னா எல் வந்து 11. சரியா? ஓ வந்து 12. எல் 12. எல் வந்து 12. ஓ வந்து பாத்தீங்கன்னா ஓ 15. இப்போ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் 3. டி வந்து பாத்தீங்கன்னா 20வது எழுத்து, டபிள்யூ வந்து பாத்தீங்கன்னா 23வது எழுத்து. இப்போ ரெண்டுக்கும் வேறுபாடு 3 எழுத்துக்கள். இ வந்துட்டு 5வது எழுத்து, ஹெச் வந்துட்டு 8வது எழுத்து. இது ரெண்டுக்கும் வேறுபாடு 3 எழுத்து. பி வந்து பாத்தீங்கன்னா 16வது எழுத்து, பி வந்து பாத்தீங்கன்னா 22வது எழுத்து. இதுக்கு ரெண்டுக்கும் வேறுபாடு 6. அப்ப பாருங்க, இதெல்லாம் 3 இருக்கு. ஆனா இது மட்டும், இந்த 2 ஜோடி மட்டும் பாத்தீங்கன்னா 6 எழுத்து வித்தியாசத்துல இருக்கு. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துட்டு இதுதான். எது பொருந்தாத இருக்கோ அதை தான் நம்ம தேர்வு செய்யணும். சரி, ஆட் ஒன்னை தான் நம்ம தூக்கணும். அப்ப டி தான் நமக்கான ஆன்சர். அடுத்து பாருங்க, பின்வருவனவற்றில் பொருந்தா ஒன்று. இதுவும் அதே மாதிரிதான்.
சரியா? எது வந்து மிஸ் மேட்ச் ஆகுதோ அது தூக்கணும். லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க எம், டபிள்யூ, அப்புறம் இயை வந்து இப்படி ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க, அப்போ டி. சரி, எது பொருந்தாமல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுதான். சரி, அது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிவர்ஸில் எழுதிருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா சி தான். சரிங்களா? ரைட். அடுத்து பாருங்க. அடுத்தது மேட் வந்துட்டு 13/1/20 எழுதணும். சரியா? எம் வந்துட்டு 13வது லெட்டர், ஏ வந்துட்டு 1வது லெட்டர், டி வந்து ஆங்கில எழுத்துப்படி 20வது லெட்டர், எஃப் வந்துட்டு ஆங்கில எழுத்து வரிசையில் 6வது லெட்டர், ஏ வந்து 1வது லெட்டர், என் வந்து 14வது லெட்டர். அப்போ டேங்க்ஸ் என்ன வரும்? டி வந்து பார்த்தீங்கன்னா 20வது லெட்டர், ஏ வந்துட்டு 1வது லெட்டர், என் வந்து பார்த்தீங்கன்னா 14வது லெட்டர், கே வந்து பார்த்தீங்கன்னா கே 11 11வது லெட்டர், எஸ் வந்து 19வது லெட்டர். அப்ப இது மாதிரி 20, 1, 14, 11, 19 அப்படின்னு எந்த ஆப்ஷன் வந்து பாருங்க? சி ஆப்ஷன். சரி, சி ஆப்ஷன் தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சிறுமிகள் வரிசையில் நிஷா சரியாக நடுவில் உள்ளார். சரியா? இப்படி வரிசையா உட்காந்துட்டு இருக்காங்கன்னா நிஷா வந்துட்டு எக்ஸாக்டா நடுவில் இருக்காங்களாம். சரியா? நிஷா வந்துட்டு எக்ஸாக்டா வந்துட்டு நடுவில் இருக்காங்களாம். சரிங்களா? 10வது இடத்துல இருக்காங்களாம். அப்ப இவங்க நடுவுல 10வது இடம்னா இந்தாண்ட 9 பேர் இருப்பாங்க, இந்தாண்ட 9 பேர் இருப்பாங்க, நிஷா ஒரு ஆளு. சரிங்களா? அப்ப அந்த ரோல எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 9 + 9 + 1. அப்ப 9 + 9 + 1. அப்ப எத்தனை பேர் இருப்பாங்க? 18 + 1 19 பேர் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு நபர் வந்துட்டு இந்தாண்ட இருந்து 10வது ஆளா இருக்காரு, இந்தாண்ட இருந்து 10வது ஆளா இருக்காரு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? டோட்டல் கண்டுபிடிக்க அப்படின்னா ரைட்டு பிளஸ் லெஃப்ட் -1 அப்படி போட்டுக்கலாம். சரியா? ரைட்ல இருந்து 10வது ஆளு, லெஃப்ட்ல இருந்து 10வது ஆளு, அதுல இருந்து 1 கழிச்சிங்கனாலும் நமக்கு என்ன வரும்? 10 + 10 20, 20 - 1 19 அப்படின்னு போடலாம். இப்படியும் போடலாம் அல்லது இப்படியும் போடலாம். எப்படி போடலாம்? ஆன்சர் வந்துடும். சரியா? அப்ப அந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன? 20. அடுத்து பாருங்க. ஒரு ஆணின் உருவப்படத்தை பார்த்து ஹரிஷ் கூறினான், அவனுடைய தாய் என் அம்மாவின் ஒரே மகள். சரியா? அதாவது ஒரு ஆணுடைய உருவப்படத்தை பார்த்து ஹரிஷ் வந்துட்டு என்னன்னு சொல்றாரு அப்படின்னா அவனுடைய தாய். சரியா? அதாவது அந்த 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 ஆண் இருக்கான்ல, அந்த போட்டோல இருக்கான்ல, அந்த ஆணுடைய தாய் வந்து என் அம்மாவின், என் அப்படிங்கிறது யாருன்னா அந்த ஹரிஷ், ஹரிஷோட அம்மாவோட ஒரே மகளாம். சரியா? அப்ப ஹரிஷ் உருவப்படத்தில் உள்ள ஆணுக்கு எப்படி தொடர்புடையவன், அதாவது என்ன உறவு முறைன்னு கேக்குறாங்க. ஹரிஷ் வந்துட்டு இந்த படத்துல இருக்கிறாங்கல்ல இந்த ஆணுக்கு என்ன வந்து உறவு வருது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரியா? அப்ப நம்ம இது மாதிரி ஃபேமிலி ட்ரீ போட்டுக்கலாம். பாருங்க, ஹரிஷ் எடுத்துக்கலாம். ஹரிஷ் இருக்காரு. சரியா? ஹரிஷ் வந்துட்டு இருக்காரு. இவருடைய ஹரிஷுடைய அம்மா, இதுல இருந்து ஆரம்பிங்க. என் அப்படின்னா ஹரிஷ்ல இருந்து ஆரம்பிங்க. ஹரிஷுடைய அம்மா இருக்காங்க. சரியா? ஹரிஷுடைய அம்மா இருக்காங்க. அம்மாவுடைய ஒரே மகள், அம்மாவுடைய ஒரே மகள் ஹரிஷ்க்கு என்ன வருவாங்க அப்படின்னா சகோதரி வருவாங்க. சரியா? அந்த சகோதரியோடைய இந்த 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 ஆண் வந்து பாத்தீங்கன்னா இவங்க இந்த சகோதரி தான் இவங்களுக்கு தாயாக தான். சரியா? இவங்க வந்துட்டு அம்மா ஆகுது. சரியா? ஹரிஷோட தங்கச்சி இருக்காங்களா, அவங்கதான் வந்துட்டு அந்த ஆண், அந்த போட்டோல இருக்கிற அந்த ஆணுடைய அம்மா. சரியா? இப்ப நம்மகிட்ட கேக்குறது என்னன்னா, நம்மகிட்ட கேக்குறது ஹரிஷ் வந்துட்டு இந்த ஆணுக்கு என்ன உறவுனா அம்மாவோட கூட பிறந்தவங்க. அம்மாவோட இந்த போட்டோல இருக்கிற ஆளு அம்மாவோட கூட பிறந்தவங்க. சரியா? அந்த போட்டோல இருக்கிற ஆளோட அம்மாவோடைய கூட பிறந்தவங்க இந்த ஹரிஷ். அப்ப என்ன ஆகுது ஹரிஷ் இந்த ஆளுக்கு அப்படின்னா மாமா. சரியா? தாய் மாமன் கூட சொல்லலாம். சரியா? மாமன் அல்லது தாய் மாமன். சரியா? அவ்வளவுதாங்க. இப்ப நான் சொல்லி கொடுத்த இந்த 25 கொஸ்டினும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இப்பதான் நீங்க அருண் அகாடமி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இதே மாதிரி கண்டென்ட்ல நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருக்குன்னா இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல அதுக்கான ஆன்சர்ஸ் என்னங்கிறத பார்த்துட்டு நம்ம அடுத்தடுத்த கொஸ்டின்ஸை பார்க்கலாம். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.